الحمد لله الحمد لله كما ينبغي لجلال وجهه القديم. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. قال نبينا صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم أنه قال: أهل بيتي أمان لأمتي. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை ஈமான் என்னும் விசுவாசம் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை, மகத்தான நசீபை நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனை அந்தரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். அர்ஹமுர் ராஹிமீனான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது ஹபீபுல் ஆலமான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்து வஅல்லம் நாயக பூமான் அவர்களின் ரிசாலத்துல் கரீமாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துத் தய்யிபாவை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா நசீபாக்கி இருப்பது எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் அளவற்ற வளமான நிறைவான மாபெரும் சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு அருள் செய்துள்ளான் என்பதுடைய அடையாளமாகும். அந்த அர்ஹமுர் ராஹிமீன் அவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்து வஅல்லம் நாயக கோமான் அவர்களுடைய அஹ்லு பைத் அத்ஹார் என்னும் பரிசுத்த குடும்பத்தார்களுடைய மகா கௌரவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அடியார்களாகிய நமக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பம் என்பது, அஹ்லு பைத் என்பது நாயகம் அவர்களுடைய பரிசுத்த தெய்வீக திவ்ய திரு மனைவிமார்களாகிய அஸ்வாஜும் முத்தஹரா ஆகிய உம்மஹாத்துல் மூமினீன்களும் அஹ்லு பைத் ஆவார்கள். அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் உம்மஹாத்துல் மூமினீன்கள் அவர்களுடைய விஷயத்தில் இந்த ஆயத்து ஷரீஃப் அல்லாஹ் இறக்கவில்லை. உம்முல் முஃமினீன் ஆகிய உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முபாரக்கான வீட்டில் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உத்தரவு கொண்டு இந்த ஆயத்தை கொண்டு வருகின்றார். அல்லாஹ் அருள்கின்றான், இன்னமா யுரீதுல்லாஹ், இன்னமா நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாடுவதெல்லாம், இன்னமா யுரீதுல்லாஹ் யுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுطஹிரகும் தத்ஹீரா. அதாவது அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லு பைத் அத்ஹார் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தவான்களாக ஆக்கியிருக்கின்றான். அஹ்லு பைத் அத்ஹார் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் தாஹிராக முத்தஹராக ஆக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய அருகாமையில் அவர்கள் இருக்கிற அந்த ஜிஹத்து ஷரீஃபில் அவங்க இருக்கிற அந்த திசையில கூட எந்த ஒரு அழுக்கும் எந்த ஒரு நஜீஸும்
எந்த ஒரு குற்றமான குறையுள்ள ஒரு விஷயமும் நிகழ்வதற்கு அல்லாஹ் நாட மாட்டான். சகல விதமான குறைகளை விட்டும், எல்லா விதமான தீங்குகளை விட்டும், எல்லா விதமான தீய தன்மைகளை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் பரிபூர்ணமாக பாதுகாக்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வால் பரிசுத்தமாக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க அஹ்லு பைத் அத்ஹார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்து ஷரீஃபில் அல்லாஹ் அருள்கின்றான். இந்த ஆயத்து ஷரீஃப் யாரை குறித்து அல்லாஹ் இறக்குகின்றான்? உம்முல் முஃமினீன் உம்மு ஸலமா நாயகி சொல்றாங்க, இந்த ஆயத்து இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, சையதா ஃபாத்திமா நாயகியை கூப்பிட்டாங்க, சையதுனா அலி நாயகத்தை கூப்பிட்டாங்க, சையதுனா ஹசன் நாயகத்தை அழைத்தார்கள், சையதுனா ஹுசைன் நாயகத்தை அழைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு வச்சுக்கிட்டாங்க. சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம், இந்த தவாத்த குதுசியா, இந்த நுபூஸ் ஆலியாவை தன்னோடு வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு நிறத்துல அழகான பூக்கள் போட்ட ஒரு போர்வையை கொண்டு தன்னோடு சேர்த்து போர்த்திக்கிட்டாங்க. மாஷாஅல்லாஹ் உம்முல் முஃமினீன் உம்மு ஸலமா நாயகி ரொம்ப தெளிவா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் ஹதீஸ் மாஷாஅல்லாஹ் எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவானது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு மாற்றமான வஹாபியாக்கள் கூட இந்த ஹதீஸை மறக்க மாட்டான். காரணம் என்ன? சிஹாசித்தான பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்தை அழைச்சி தன்னோட வச்சு கருப்பு நிறத்துல அழகான பூக்கள் போட்ட போர்வை கொண்டு போத்திக்கிறாங்க. அப்படி போத்தும் போது அதே இடத்துல உம்முல் முஃமினீன் உம்மு ஸல்மா நாயகி இருக்கிறாங்க, மௌஜூதா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான திருமனைவி, மூமின்களான நம்முடைய உம்மா, நம்முடைய ஆரோக்கிய தாய் இருக்கிறாங்க. சையது ஹஜ்ரத்னா உம்முல் முஃமினீன் உம்மு ஸல்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கவில்லை. அவங்களை அழைக்கல. நாயகம் யாரையெல்லாம் அழைக்கிறாங்க? பிதாத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஸனைன் கரீமன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஜவாத குதுசியாவை மட்டும் மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து தன்னோடு வைத்து போர்த்தி கொண்டு மாஷாஅல்லாஹ் நாயகம் திருவாயார சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி. யா அல்லாஹ், இவர்கள்தான் என்னுடைய அஹ்லு பைத், இவர்கள்தான் என்னுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள். நீ சொல்றிய உன்னுடைய திருமறையில நீ ஆயத்தை இறக்கிருக்கிய, இன்னமா யுரீதுல்லாஹ் லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹ்ஹிரகும் தத்ஹீரான் சொல்லி மாஷாஅல்லாஹ் அந்த ஆயத்து ஷரீஃபில் உன்னால் நன்மாராயம் செய்யப்பட்ட என்னுடைய புனித குடும்பம் இவர்கள் தான் சொல்லி மாஷாஅல்லாஹ் அகில உலகத்துக்கும் அல்லாஹ்விட்ட பேசி ஸல்லல்லாஹு செய்றாங்க, அத விளம்பரமாக்குறாங்க. நாயகம் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. யாரோ ஒரு சஹாபி அறிவிக்கல, அதே கண்மணி நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்தார்கள்ல ஒரு ஃபர்தா இருக்கிற உம்மஹாத்துல் முஃமினீன்கள் மாஷாஅல்லாஹ் உம்முல் முஃமினீன் உம்மு ஸல்மா ரலியல்லாஹு அன்ஹா இந்த காட்சியை கண்ணால நேர்ல காண்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வரும்போது, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும்போது பார்க்கறாங்க. வஹி வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம் அவர்களை அழைத்து தன்னோடு வைத்து போர்த்தி கொண்டு அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் வேற யார்கிட்டையும் சஹாபாக்களை கூப்பிட்டு பேசல, பக்கத்தில் இருக்கிற நாயகத்துடைய திரு மனைவி உம்முல் முஃமினீன் உம்மு ஸல்மா நாயகிட்ட பேசல, அல்லாஹ்விடத்துல பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, யா அல்லாஹ் நிச்சயமாக இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள். நீ உன்னுடைய குர்ஆன் ஷரீஃபில உன்னுடைய திருமறையை ஆயத்தை இறக்கிருக்கியே, இன்னமா யுரீதுல்லாஹ் லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹ்ஹிரகும் தத்ஹீரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால பரிசுத்தமாக்கப்பட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித குடும்பத்தார்கள். அவர்களை எந்த ஒரு குறையும் அண்டாது, அவங்க பக்கத்துல எந்த ஒரு நஜீஸும் போகாது, எந்த ஒரு நஜீஸையும் அல்லாஹ் அவங்க பக்கத்துல போக விட மாட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாயகத்துடைய புனித குடும்பத்தார்களான சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகத்துக்கு மாஷாஅல்லாஹ் அருந்தவ செல்வங்களாக பிறந்த இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு திருநாமம், அவங்களுக்கு இஸ்மு ஷரீஃப், அவங்களுக்கு புனிதமான பெயர் கூட மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூலமாக அல்லாஹ் என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கற அந்த சொர்க்கத்துல உள்ள உயர்வான மணிமண்டபத்துல அல்லாஹ்வால பாதுகாத்து வைக்கப்பட்ட திருநாமங்களாக மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் ஆக்கி வச்சிருந்தான். அந்த திருநாமத்தை அல்லாஹ் இறக்கி வச்சா ஹதீஸ் ஷரீஃப்ல வருது மாஷாஅல்லாஹ். அதாவது தஹதீபுல் அஸ்மா என்கிற கிதாபுல நம்முடைய ஷாஃபி மذஹபுல ஷாஃபி இமாமுக்கு அடுத்து மிகப்பெரிய இமாமாகிய
இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களால் எழுதப்பட்ட தஹதீபுல் அஸ்மா என்கிற கிதாபுல இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹசன் ஹுசைன்ங்கிற திருநாமங்கள் அஸ்மாஇ மின் அஹ்லில் ஜன்னா, அது சொர்க்கத்துல அல்லாஹ் தபாரக வ தஆலாவால பாதுகாத்து வைக்கப்பட்ட திருநாமங்கள் நின்றுமாகும். அந்த திருநாமங்கள் மாஷா அல்லாஹ் இமாம் ஹசன் அவர்களுக்கும் இமாம் ஹுசைன் அவர்களுக்கும் இந்த திருநாமங்களை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் படைச்ச நாள்ல இருந்து யாருக்கும் ஹசன் சொல்லி பேர் கிடையாது, யாருக்கும் ஹுசைன் சொல்லி பேர் கிடையாது. உலகத்திலேயே ரெக்கார்ட் பிரேக் முதல் ஹசன் யார் மாஷா அல்லாஹ், பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நஃப்ஸ் முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்துடைய அருந்தவ செல்வமாக பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது திரு பேர குழந்தையாக பிறந்த இமாமாகிய சையதுனா இமாம் ஹசன் அவங்க தான் முதல் ஹசன். அவங்களுக்கு வஹீமோ அல்லாஹ் வஹீ மூலமா இந்த திருநாமத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து மூலமா அல்லாஹ் அனுப்பி விடுற ரசூலுல்லாஹ். அடுத்து ஹுசைன் மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகி அலி நாயகத்துடைய தவச்செல்வமான இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல உலகத்திலேயே முதல் ஹுசைன். அவ மாஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு அவங்களுடைய இஸ்மு ஷரீஃபும் அவங்களுடைய முசம்மா கரீமா மாஷா அல்லாஹ் தபாரக வ தஆலாவால பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமானவங்களா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை எந்த விதமான ஒரு குறையுள்ள மனிதர்கள் அஹ்லு பைத் அத்ஹாருடைய சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்துடைய மஹப்பத்தை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனால் வெறுக்கப்பட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாராகிய சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அவர்களுடைய மஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான்னு சொன்னா, அல்லாஹ் நம்மை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திரு கலிமாவின் மூலமாக நம்மை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி இருக்கிறான். நம்மில் உள்ள எல்லா நஜீஸ்களையும் அல்லாஹ் நீக்கி இருக்கிறான். நம்முடைய கல்புக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய அந்த ஈமானுடைய நூரை பிரகாசத்தை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கால் அல்லாஹ் அவனது நல்லுதவியால் நம்முடைய கல்புல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற காரணத்தினாலதான் அஹ்லு பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாத குதுசியாவான சையதா பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நஃப்ஸ் முஹம்மது சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஸன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மஹப்பத் ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யலாம் மாஷா அல்லாஹ். அவ்வாறு என்றால் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பத்தார்களில் ஜவாத குதுசியாவான ஹசனைன் கரீமேனுடைய அபவைன் கரீமைன் ஹசனைன் கரீமேனுடைய அதீமுஷனை அல்லாஹ் குர்ஆன் மூலமா நமக்கு படிச்சு கொடுக்குறான் மாஷா அல்லாஹ். யார் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மகா கௌரவத்தை மகா மகிமையை படித்துக் கொள்ளவில்லையோ அவனுக்கு இஸ்லாத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவனுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சில பேர் என்ன தொழுவான், நோம்பிடிப்பா, எல்லாம் செய்வான், அவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவம் தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத்துடைய மகத்துவம் தெரியாது. இவன் யாரு? இவனுக்கு இஸ்லாத்துல பேர் என்ன? ஜிந்திக்னு பேரு. ஜிந்திக்னா யாரு? அவன் கல்புல குஃபுர் இருக்கும், அவன் கல்புக்கும் தீனுக்கும் ஒரு தால்லுக்கும் இருக்காது. லாஹிர்ல எல்லாம் இபாதத் செய்வான், 5 வக்த் தொழுவான், ரமதான் நோம்பிடிப்பான், உம்ராக்கு போவான், எல்லாம் செய்வான். ஆனால் அவன் கல்புல அல்லாஹ் குர்ஆன்ல மாஷாஅல்லாஹ் எந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்துறானோ அல்லாஹ் ஹைலைட் பண்றானோ அந்த விஷயத்தை அவன் கொஞ்சம் கூட அவன் கவனம் செலுத்த மாட்டான். அதுல அவனுக்கு என்ன எந்த விதமான ஒரு கேரிங் இருக்காது, கேர்லெஸ்ஸா இருப்பான். அப்படிப்பட்டவனை இஸ்லாம் ஜிந்திக்னு சொல்லுது மாஷா அல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான் நம்முடைய கல்புல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கிறதுக்கான அடையாளம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால பரிசுத்தமாக்கப்பட்ட தாஹரீன்களான முத்தஹரீன்களான அஹ்லு பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாத குதுசியாவுடைய மஹப்பத் ஷரீஃபை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வதுதான் திருக்கலிமாவோட ஈமானை அல்லாஹ் நம்முடைய கல்புல கொண்டு வந்து அமைத்து விட்டான், அல்லாஹ் சேர்த்து விட்டான் என்பது அடையாளமா இருக்குது மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் தபாரக வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவில் காலமெல்லாம் நிலைத்திருந்து கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவிலேயே நாம் மௌத்தாகக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அஹ்லு பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து ஷரீஃபை கொண்டும் நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் நம்முடைய நஸ்லுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமுன் பர்ருர் ரவுஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله
الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وله آخره ظاهر وباطن، وأشهد أن محمد رسول الله سيد الكامل الفاتح والخاتم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. معاشر المسلمين رحمكم الله، واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلام الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحميم العلي القدر العظيم الجاه، وعلى أبوين كريمين شريفين سيدين سعيدين شهيدين طيبين طاهرين نيرين نسيرين رؤوفين ملكين مخدومين كتبين غوثين فخرين صديقين شفيعين مصطفين مجتبين عبد الله من عليهم الصلاة والسلام، وفاض علينا البركات منهما دار دار آمين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحميم العلي القدر العظيم الجاه، وعلى زوجه طيبة ولهم المؤمنين هم سيدة العالمين سيدنا خديجة الكبرى عليه الصلاة والسلام، وفاض علينا البركات منها دار دار آمين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحميم العلي القدر العظيم الجاه، وعلى قبره الكريم ضعة محمد فاطمة البتول عليه الصلاة والسلام، وفاض علينا البركات منها دار دار آمين. اللهم ارض عن ساداتنا خليفة رسول الله أبو بكر الصديق رضي الله تعالى عنه، خليفة المسلمين عمر بن الخطاب رضي الله تعالى عنه، خليفة المسلمين عثمان بن عفان رضي الله تعالى عنه، أمير المؤمنين وارث رسول الله وصي رسول الله، باب مدينة العلم أبو تراب قرة البتول، نفس محمد سيدنا علي كرم الله وجهه عليه الصلاة والسلام، أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام، إمام علي مقام سلطان الشهداء مجتبى كربلاء سيدنا حسين عليه الصلاة والسلام، سيد الشهداء أمير الطيبة حبيب الله حمزة عليه الصلاة والسلام، أبو الفضل سيدنا عباس عليه السلام، جميع قرابة صحابة رسول الله صلى الله عليه وآله وسلم، شرف كان وجد والله جميع صحابة قرابة رسول الله صلى الله عليه وسلم، شرف وكرم جدواله، وعلى جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، خصوصا حضرة سيدنا غوث العالم محي الدين أبي محمد سيد عبد القادر الحسني والحسين جعفر الجيلاني رضي الله تعالى عنهم أجمعين، ونفعنا من بركاتهم دهر الدهر. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولأحبابنا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم. اللهم أجرنا من النار، 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 اللهم أجرنا من النار. اللهم إنا نسألك الجنة الفردوس، اللهم إنا نسألك الجنة الفردوس، اللهم إنا نسألك الجنة الفردوس. اللهم ارزقنا النظر إلى لقاء وجهك الكريم لقاء سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله دعواه فيها سبحانك اللهم وبحمدك فيها السلام، وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.